பரிசுத்தம் உள்ள பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, சோதரிக்கிற ராஜ் ஆண்டவரே, இந்த நாளில் ஆண்டவரே தேவரால் மாத சங்கத்தின் மூலமாய் கர்த்தாவே சோத்திரம் நீர் என்ன காரியங்களை கர்த்தாவே அநேகருக்கு பேச வேண்டும் என்று இருக்கிறீங்களோ தகப்பனே, இந்த காரியத்தை ஆண்டவரே அடியனாகி என்னை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா செபிக்கிறேன் கர்த்தாவே. அப்பாமை சோதரிக்க ராஜா எவ்வளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பாமை சோதர ராஜா, எங்கள் வாய்க்கு நீங்க காவல் வைங்க ஆண்டவரே. உமக்கு விருப்பமில்லாத உமக்கு சித்தமில்லாத எந்த ஒரு காரியத்தை நாங்கள் பேசாதபடிக்கு எங்களை ஒரு விஷயமாய் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. சோத்திர நீர் ஆண்டவரே என்ன பேச வேண்டும் என்று நினைக்கிறோம் தகப்பனே, அதற்கு ஒரு விஷயம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட தேவரால் மாத சங்கத்துக்கு வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில நம்ம பார்க்க போற வேத வசனம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எரேமியா 31வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். ஆண்டவர் தாமே அவர் என்ன சொல்லுகிறார்? எரேமியா 31:3 சொல்லுகிறார், பூர்வ காலம் முதல் எனக்கு தரிசனமானா என்று சொன்னாய் என்று ஆண்டவர் சொல்றார். ஆம், அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை அனாதி சிநேகத்தினாலே நம்மளை சிநேகிக்கிறார். அனாதி சிநேகம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, எவர்லாஸ்டிங் லவ், அதாவது எட்டர்னல் லவ், அதாவது நிரந்தரமான ஒரு அன்பு. ஆண்டவருடைய அன்பு பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அன்பு. அவரை நம்ம உறுதியா பற்றி கொண்டோம்னு சொன்னா அந்த அன்பு என்ன செய்யாது, நம்மளே அவரை விட்டு விலகினாலும் அவருடைய அன்பு என்ன செய்யாது, நம்ம விட்டு விலகாது அப்படிங்கிறதான் பாக்குறப்ப அனாதி சிநேகம். இந்த நாள்ல நம்ம ஐயா கூட கொடுத்தாங்க, அன்பு என்பது எவ்வளவு பெரிய காரியம் என்று சொல்லி எனக்கு பேசினாங்க. அப்ப நான் நினைச்சேன், ஆண்டவரே இந்த வசனத்தை நீங்க உறுதிப்படுத்தி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்பு, அதாவது அனாதி சிநேகம். இந்த சிநேகம் என்பது எப்படிப்பட்டது, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா அது எப்படிப்பட்ட ஒரு விளைவை கொடுக்கும் அப்படிங்கறத நாம இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நான் பாசிட்டிவா பேசணும்னு நினைச்சேன். ஆனா பாசிட்டிவா ஐயா 2 பெண்களை குறித்து பேசினாங்க. சாரிபாத் விதவையும் ஏழை பெண்ணுடைய காணிக்கை குறித்தும் பேசப்பட்டது. இன்னைக்கு நான் பேசுறது ஒரு நெகட்டிவான பெண்ணை குறிச்சுதான் இந்த நாள்ல நான் பேச போறேன். நெகட்டிவான காரியங்கள்ல இருந்தவங்க எப்படி கர்த்தருடைய காரியங்களுக்கு உறுதுணையா இருந்தாங்க, அவங்களை கொண்டு என்ன செஞ்சாங்க, ஆண்டவர் என்ன காரியங்களை செய்தால், நெகட்டிவாக இருந்தாலும் அவங்களிடத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள் இருக்கு. அந்த நெகட்டிவான காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கறத இந்த நாள நம்ம பார்க்க போறோம். அதுக்கு பாத்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 1வது வசனத்துல, இஸ்ரவேல் புத்திரர் என்ன செய்யறாங்க, மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் முதல்ல என்ன செஞ்சாங்க, எகிப்துல அடிமையா இருந்தாங்க. அவங்க அடிமையா இருந்தப்ப அவங்களை விடுவிக்கும்படிக்கு மோசே என்ன செஞ்சாரு, ஒரு ரட்சகராக எழுப்பினார்னு சொல்லி பாக்குறோம். திரும்ப மறுபடியும் அவங்க என்ன செய்யறாங்க, பொல்லாப்பான காரியங்களை அவர்கள் செய்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் அப்படிங்கிறது கர்த்தருக்கு பிரியமான ஒரு சந்ததியாக இருக்கு. கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்ட, தனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியா இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, மறுபடியும் என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத பொல்லாப்பான காரியங்களை செய்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறாரா, அவங்களுக்கு பெலிஸ்தருடைய கைகள்ல அடிமைத்தனத்துக்குள்ள 40 வருஷம் ஒப்பு கொடுக்கிறார். அப்படி ஒப்பு கொடுக்கப்படும் போது அவங்களை மீட்கும்படிக்கு என்ன செய்யறாரு, கர்த்தர் ஒரு கிதியோனை என்ன செய்ய, ஒரு சிம்சோனை என்ன செய்கிறார், ஆண்டவர் எழுப்புகிறார். அப்ப கர்த்தர் அந்த சிம்சோனை எழுப்பும் பொழுது
அந்த நம்ம அந்த நியாயாதிபதிகள் 13 முதல் 16 வரை உள்ள அதிகாரங்களை பார்த்தோம்னு சொன்னா அது சிம்சோனுடைய வாழ்க்கையின் வரலாறையும் அதில் இருக்கிற பெண்களையும் என்ன செய்கிறது குறிப்பிடுகிறது. அந்த 4 அதிகாரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு சரித்திரம் என்ன செய்கிறது அடக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் இந்த புஸ்தகங்களை வாசிக்கும் போது என்ன நினைப்பாங்கன்னா இது ஒரு தெளிலால் அப்படிங்கிறவங்க வீழ்த்தப்பட்டாங்க, ஒரு ஆணையை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவா தான் பார்ப்பாங்க. ஆனா அதே மாதிரி சிம்சோன்கிறவர் என்ன செஞ்சுட்டாரு, ஒரு பெண் இடத்துல விழுந்துட்டாரு, இப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா இதுக்குள்ள ஒரு மறைவான தேவ திட்டங்கள் இருக்குது அப்படிங்கறத என்ன செய்யல நிறைய பேரு தெரிந்து கொள்ளல. அப்ப நம்ம அவங்களுடைய நெகட்டிவா பார்த்தோம்னு சொன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, சத்திய வேதனத்தை விரும்பி படிக்க முடியாது. அதுல உள்ள காரியங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பெண்களா இருக்கிற நம்ம என்ன செய்யணும், இதை விரும்பி படிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிம்சோன் என்ன செய்கிறாரு, ஒரு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நிழலாட்டமா இருக்கிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவ எப்படி ஒரு அவருடைய பிறப்பை குறிச்சு ஒரு தேவதூதர் அறிவித்தாங்களோ அதே மாதிரி என்ன செய்கிறாங்க, சிம்சோனுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது, அவருடைய பிறப்பை குறித்து அறிவிக்கப்படுகிறது. அவர் என்ன செய்யறது, இஸ்ரவேல் அந்த ஜனங்களுக்காக சகல ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆனா இஸ்ரவேல் என்ன செய்யறாரு, இந்த சிம்சோன் என்ன செய்கிறார்கள் இப்ப பாத்தீங்கன்னா அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனங்களை மீட்கும்படிக்கு ஒரு மீட்பராக என்ன செய்கிறார் வருகிறார் பாக்குறோம். அப்படிப்பட்ட சிம்சோனையும் ஒரு 3 விதமான சிநேகம் என்ன செஞ்சுச்சு கடந்து வந்துச்சுன்னு பாக்குறோம். அப்ப அதை நம்ம பார்க்கும்போது அவருடைய பிறப்பை குறித்து முன்னதாக அறிவிக்கப்படுகிறது. அவர் என்ன செய்கிறார், சொன்னபடியே அவர் வளர்ந்து வருகிறார். ஒரு நசேர விரதமுடைய ஒரு மகனாக வருகிறார். அவருடைய தரையில் உள்ள முடியில சவரன் பத்தி படக்கூடாது அப்படிங்கிறது கர்த்தருடைய கட்டளையா இருக்கிறது. அதுவே அவருடைய மகா பலமாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப அப்படிப்பட்ட பலத்தை ஒரு பெண்ணினால என்ன செய்யறார், அவர் இழக்கிறார். அது முதலாவது பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல முதலாக ஒரு பெண் என்ன செய்யறாங்க, அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார். அதுல 1ஆவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா சிம்சோன் என்ன செய்யறார், திம்னாத்துக்கு போய் அங்க என்ன செய்கிறார்னா ஒரு பெண்ணை பார்க்கிறார். அந்த பெண் அவருடைய கண்ணுக்கு என்ன செய்கிறான், இன்பமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப திம்னாத்தினுடைய ஒரு பெண், திம்னாத்துங்கிற ஒரு பெண் அவர் கர்த்தரை பெலிஸ்தருடைய வம்சத்துல வருகிற ஒரு பெண்ணு. இவர் அங்க போய் என்ன செய்யக்கூடாது, பெண் கொல்லக்கூடாது. ஆனால் அவர் அந்த இடத்துக்கு போகும்படிக்கு என்ன செய்யறார், ஆவியானவராலே தூண்டப்படுகிறார் என்று பார்க்கிறோம். அப்ப ஒரு பெலிஸ்தர் வீழ்த்தணும் சொன்னா இந்த பெண்ணின் மூலமாக என்ன செய்யணும், அங்க ஒரு செயல்பாடு நடைபெறணும் அப்படிங்கிறதுக்காக ஆவியானவர் என்ன செய்ய முதலாவது அங்க திம்னாத்துக்கு போகும்படிக்கு என்ன செய்யறாங்க, சிம்சோனுக்கு என்ன செய்யறாரு, முதலாவது ஏவுகிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அவர் என்ன செய்யறாரு, திம்னாத்துக்கு போய் அந்த ஒரு பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண் என்ன அவர் கண்ணுக்கு என்ன செய்யறாரு, இன்பமா இருக்குது என்று பார்க்கிறோம். அப்படி இன்பமா இருக்கும் பொழுது அவர் தன்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்றாரு, ஏன்னா ஒரு பெண்ணை திம்னாத்துல பார்த்திருக்கேன், அந்த பெண்ணை எனக்கு கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப அவங்க பெற்றோர் என்ன சொல்றாங்கன்னா, நீ அங்க போய் என்ன செய்யக்கூடாது, அந்த பெண்ணை திருமணம் பண்ணக்கூடாது, நமக்கு நம்முடைய உறவின் முறையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அந்த பெண்ணை கொல்லும்படிக்கு அந்த பெண் தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க பெற்றோர் அதுக்கு உடன்பட்டு ஒரு நாள் என்ன செய்யறாங்க, அங்க கடந்து போகும் பொழுது அங்க நடந்து வரும் வழியில ஒரு சிங்கம் எதிர்படுது. அப்படிப்பட்ட அந்த சிங்கத்தை அவங்க பார்க்கும் பொழுது இரண்டா என்ன செய்கிறார், சிம்சோன் கீரி வாயை பிளந்து போடுகிறார். அப்படி போட்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க, திம்னாத்துக்கு போயிறாங்க. அந்த காரியங்களை குறிச்சு என்ன செய்கிறது, ஒரு திருமண நாட்கள் வரும் பொழுது திருமணம் அந்த பெண்ணை அவர் பண்ணிடுறாரு. பண்ணின பிறகு என்ன செய்யுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மறுநாள் திரும்ப ஒரு வரும்பொழுது அந்த சிங்கத்துக்குள்ள இருந்து என்ன செய்கிறது, தேன் கூடுகளை இவர் பார்க்கிறார். அதை என்ன செய்கிறார், எடுத்து சாப்பிடும்படிக்கு தன் பெற்றோருக்கு கொடுக்கிறார். பெற்றோருக்கு அந்த காரியங்கள் தெரியவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை ஒரு விடுகதையாக என்ன செய்கிறார், தன்னுடைய திருமண நாளில் 7 நாட்கள் என்ன செய்கிறது, விருந்து நாட்களாக உபசரிக்கப்படுகிறது சிம்சோனுடைய திருமண நாட்கள்ல. அந்த நாட்கள்ல அங்க இருக்கிற ஒரு 30 பேர்கிட்ட அவர் என்ன செய்யறார், இந்த விடுகதை குறித்து அவர் சொல்லுகிறார். பட்சிக்கிறவன் இடத்திலிருந்து பட்சணமும் பலவானுடைய கையிலிருந்து மதுரமும் வந்ததுன்னு சொல்லி என்ன செய்யறார், இந்த விடுகதை சொல்றாரு. அது யாருக்குமே அங்க என்ன செய்யல, தெரியல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க, இந்த விடுகதைக்கு பதில் சொல்றவங்களுக்கு நான் என்ன 30 பேருக்கு உடைகளை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அந்த உடைகளை அவங்க கொடுக்குறேன்னு இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க இது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்யறாங்க, அந்த சிம்சோனுடைய மனைவிடத்துல போய் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காரியத்தினுடைய விடையை நீ கேட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது 7 நாள் விருந்து நடக்க, அந்த 7 நாள் அளவும் அந்த பெண் என்ன செய்கிறார், தன் உறவினருக்காகவே என்ன செய்கிறார், பரிந்து பேசிக்கொண்டு அழுது கொண்டே இருக்கிறார் சிம்சோன் கிட்ட பாக்குறோம். இப்ப இந்த திம்னாத்துடைய அன்பு எப்படிப்பட்ட சிநேகம் சொல்லி பாத்தீங்கன்னா, உறவினர்களுக்காக
நிற்கிற பரிதபிக்கிற ஒரு அன்பு. நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னு சொன்னா நம்முடைய உறவினர்களே நினைத்து கொண்டு என்ன செய்கிறோம், உறவினருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு என்ன செய்கிறோம், ஆண்டவரை என்ன செய்யறோம், தூரமாக வைத்து விடுகிறோம். முதல்ல ஒரு விருந்து வருது, ஒரு திருவிழா வருது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம், ஆராதனை கூட சில நேரங்கள் என்ன செய்கிறோம், விட்டு விட்டு என்ன செய்யறோம், நம்ம உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கடந்து செல்கிறோம். இந்த திம்னாத்தினுடைய சிநேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, உறவினர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு சிநேகமா இருக்கிறார். அவள் 7 நாள் அளவு தன்னுடைய உறவினருக்காகவே பரிந்து பேச அந்த விடுகதை என்ன செய்யணும், எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா இதே இடத்துல சிம்சோன் என்ன செய்கிறார், தன் மனைவி இடத்துல சொல்றாரு, இந்த விடுகதையை நான் என் தாய் தகப்பனுக்கு கூட என்ன சொல்லல, நான் சொல்லல, இதை நீ சொல்லும்படி என்கிட்ட கேட்கிறாய் அப்படிங்கப்ப இவரும் என்ன செய்கிறார், தன் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்ப திம்னாத்தினுடைய சிநேகம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, உறவினர்களை முக்கியப்படுத்துகிற ஒரு சிநேகம். இது என்ன செஞ்சுச்சு, சிம்சோனுடைய வாழ்க்கையில முதல் சிநேகமா இருந்துச்சு. இது சிம்சோனுடைய வாழ்க்கையாக மாத்திரம் நம்ம எடுத்துக்க கூடாது, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த காரியங்களும் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் சொல்லி எடுத்துக்கொள்ளணும். அதுதான் பாக்குறோம். இந்த திம்னாத் அன்பு அப்படிங்கிறது உறவினர்களுக்கு முக்கியத்துவம் படுத்துகிற ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, தேவ திட்டத்தை செய்ய முடியாது. கர்த்தர் நமக்கு என்ன வச்சிருக்காரோ அதை செய்யணும். அவருடைய அன்பு, அந்த அனாதி சிநேகத்தை நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் நம்ம உணர்ந்து என்ன செய்யணும், கர்த்தருடைய இடத்துக்கு நம்ம ஓடி வர, நம்முடைய உறவினர்களுக்கு முக்கியத்துவம் இரண்டாவதாக என்ன செய்யணும், நம்ம கொடுக்கணும். ஒரு கணவன் மனைவியா இருக்கிறவங்க அவங்களுக்குள்ளே என்ன செய்யல, ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிடையாது. அவங்களுக்குள்ள என்ன செய்யறாங்க, அவங்களுக்குள்ள அவங்க திம்னாத்துல இருந்த அந்த பெண் அவங்களுடைய உறவினருக்காக நிக்கிறாங்க. இந்த சிம்சோன் என்ன செய்யறாரு, இவர்களுடைய உறவினருக்காக பரிந்து பேசிக்கொண்டு. இப்படிப்பட்ட அன்பு ஒரு குடும்பத்திலும் சரி, ஒரு சபையிலும் இருக்கும் என்றால் என்ன செய்ய முடியாது, ஒரு தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நம்ம என்ன செய்யணும், இந்த உறவினர்களுக்கு முக்கியப்படுத்துற அந்த அன்பில் இருந்து நம்ம என்ன செய்யணும், வெளியே வரும் பொழுதுதான் நம்ம தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும் பார்க்கிறோம். இரண்டாவதாக சிம்சோன் பார்த்த அன்பு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, நியாயாதிபதிகள் 16வது அதிகாரத்துல என்ன முதல்ல பாக்குறோம். அவர் என்ன, இந்த பிரச்சனைகள்லாம் முடிந்த பின்பு அந்த மனைவியை விட்டு அவர் என்ன செய்யறார், பிரிந்து வந்த பின்பு இரண்டாவது என்ன செய்ய, ஒரு வேசியின் இடத்துக்கு அவர் கடந்து செல்கிறார் பார்க்கிறோம். அது பாத்தீங்க சொன்னா காசா என்கிற இடத்துக்கு அவர் என்ன செய்கிறார், கடந்து செல்கிறார். அந்த காசாங்கிற இடத்துல என்ன செய்ய, ஒரு வேசியின் இடத்துக்கு கடந்து செல்கிறார். அங்க போய் அவர் இரவு முழுவதும் இருக்கிறாரு. அவங்க பெலிஸ்தர்கள் இடத்துல இருந்து சண்டை போட்டுட்டு அங்க 1000 பேரை கொண்டு முடிச்சுட்டு என்ன செய்ய, காசாவின் இடத்துக்கு வருகிறார். அந்த காசாவின் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஒரு வேசியின் இடத்துல இருக்கிறார். இந்த வேசி என்ன செய்ய, இரவு முழுவதும் அந்த வேசியினுடைய இருக்கிறார். இது காசாவின் அன்புன்னு சொல்லி பாக்குறோம். இந்த காசா அன்பு பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் அந்த காசாவில் உள்ள பட்டணத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்க, இவரை நம்ம ஊருக்கு வந்துட்டார், இவரை விடுந்த உடனே நம்ம கொண்டு போடுவோம் சொல்லி சிம்சோன் என்ன செய்யறாங்க, கொல்லும்படிக்கு எத்தனை பண்ணுகிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல சிம்சோன் என்ன செய்கிறார், அந்த நிலைக்கதவுகளையும் கதவுகளையும் பிடித்து தன்னுடைய தோளில வச்சுட்டு என்ன செய்ய, எப்ரோனுக்கு எதிராக இருக்கிற அந்த மலைக்கு என்ன செய்யறாரு, ஓடி போகிறான்னு சொல்லி பாக்குறோம். இதுல பாத்தீங்கன்னா இதுல ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அன்பு. இந்த அன்பு பாத்தீங்கன்னு சொன்னா சிம்சோனோட அந்த வேசியும் கடந்து செல்லவில்லை, இல்ல அந்த வேசியோட என்ன செய்யல, இந்த சிம்சோனும் இருக்கவில்லைன்னு சொல்லி பாக்குறோம். இந்த காசாவின் அன்பு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தொழில் சார்ந்த ஒரு அன்பாக இருக்கிறது. இந்த தொழில் சார்ந்த அன்புன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொழிலுக்காக மாத்திரம் இந்த இடத்துல அன்பு செலுத்தப்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இது இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்கணும். தொழிலுக்காக மாத்திரம் ஆண்டவர் நமக்கு லாபம் தருவாரா, வருமானம் தருவாரா, இல்ல இந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு வருமானம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை நேசிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும், முற்றிலுமாய் நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக உத்தமமாக அர்ப்பணிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் கடந்து வரும். இந்த காசாவின் அன்பை போல நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துக்காக இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட போனா எனக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, ஒரு தொழில் நோக்கத்தோடய நம்ம என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை பார்க்க கூடாது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்த்தோம்னு சொன்னா அவர் பார்க்கிற அன்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அதே நியாயாதிபதிகள்ல 14வது வசனத்துல பாத்தீங்கன்னு சொன்னா 4வது வசனத்துல சோரேக் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் என்ன செய்யறார், திரும்ப கடந்து போகிறார். அந்த சோரேக்குங்கிற இடத்துலதான் என்ன செய்யறார், மூன்றாவதாக தெலீலாள் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் பார்க்கிறார். தெலீலாள் அப்படிங்கிற பெண்ணோடு அவர் என்ன செய்யறார், சிநேகமா இருக்கிறார். கொஞ்ச நாட்களாக அவங்க முதல்ல ஆரம்ப நாட்கள் என்ன செய்யறாங்க, தெலீலாளுங்கிற பெண்ணுடைய உண்மையாக தான் சிநேகமா இருக்கிறாங்க. ஆனா இடைப்பட்ட அவங்க 2 பேரும் சிநேகமா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பெலிஸ்தர் அறிந்ததுனால இந்த சிம்சோனை வீழ்த்துவதற்காக என்ன செய்யறாங்க, தெலீலாளை ஒரு கருவியாக பயன்படுத்துவதற்காக
பிதாடத்துல வந்து அவங்க பேசுறாங்க, நாங்கள் ஒவ்வொருவரும் உனக்கு என்ன செய்யறாங்க, நாங்க வந்து 1100 வெள்ளி காசு உங்களுக்கு தாரோம், நீங்க அவங்களுடைய பலன் எதுன்னு சொல்லி நீ கண்டுபிடிச்சது எல்லா இடத்துல பேசுறாங்க. இந்த வந்து சோரன் அப்படிங்கிற அன்பு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு வியாபாரம் சார்ந்த ஒரு அன்பாக இருக்குது. பணத்துக்காக என்ன செய்கிறாங்க, ஒரு வியாபாரமாக காட்டி கொடுக்கக்கூடிய அந்த ஒரு யூதாசி நிலைக்கு தள்ளப்படுகிற ஒரு அன்பாக கூட காணப்படுகிறதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பணத்துக்காக மாத்திரம் ஆண்டவருக்காக இந்த காரியங்களை செய்வோம், இந்த காரியத்தை செய்தோம்னா நமக்கு பணம் கிடைக்கும், இந்த காரியத்தை செய்து நமக்கு பொருளாதாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இந்த பணத்துக்காக செயல்படுகிற ஒரு அன்பாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இப்படிப்பட்ட அன்புல என்ன செய்கிறாரு, அவர் வந்து விழுகிறாரு பாக்குறோம். இந்த 3 பெண்களையும் தேடி தேடிதான் என்ன செய்கிறாரு சிம்சோன் போகிறாரு சொல்லி பாக்குறோம். அப்ப இந்த பெண்கள் வந்து சிம்சோனுடைய வாழ்க்கையை தேடி வரல, ஆனா இந்த சிம்சோன் என்ன செய்யற அந்த 3 விதமான அன்பையும் கடந்து செல்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த அன்பு என்ன செய்யும், ஒவ்வொரு சூழ்நிலையும் கணவன் மனைவி உறவிலையும் இந்த அன்பு வரும். அடுத்ததாக பாக்குற வேசித்தனமான காரியம், இந்த கணவன் மனைவி அன்புல ஒரு உண்மை இல்லைன்னா அடுத்த கட்ட நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா அது ஒரு வேசித்தனத்துக்கு தள்ளப்படுகிற ஒரு நிலைக்கு அந்த குடும்பம் வந்து கடந்து செல்லும். அதுக்கப்புறம் பாப்பா பொருளாதார ரீதியாக மற்றவர்களை போல நம்மளும் முன்னேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த 3 விதமான அன்புகளும் ஒவ்வொரு குடும்பத்திலும் சரி, ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனுக்கும், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படிப்பட்ட அன்புகள் என்ன செய்ய தேடி நம்மளை கடந்து வரும். அதை எல்லாம் நம்ம ஜெயித்து என்ன செய்யணும், இப்படிப்பட்ட அன்புக்குள்ள விழுந்து விடாதபடிக்கு தேவ திட்டத்துக்கு நம்ம முன்னேறணும் பார்க்கிறோம். ஆனா இந்த 3 பெண்கள் நிமித்தமாக என்ன செஞ்சு ஒரு பெரிய காரியங்கள் வந்து தேவ திட்டங்கள் அங்க நிறைவேறப்பட்டதுன்னு பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், ஒரு பெரிய தேவ திட்டம் நிறைவேறதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இறுதியாக அவர் அப்படிப்பட்ட அன்புக்குள்ள விழுந்த போதிலும் அவருடைய கண்கள் எல்லாம் என்ன செஞ்சிச்சு, பிடுங்கப்பட்டுச்சு. அவருடைய கையில என்ன செஞ்சாங்க, விலங்கு போட்டு திரும்ப அவங்க என்ன செய்யறாங்க, காசா பட்டணத்துக்கு அவரை அழைத்து கொண்டு போறாங்கன்னு சொல்லி பாக்குறோம். ஏன் அவரை காசா பட்டணத்துக்கு அழைத்து போவோம்னா அங்கதான் அவர் என்ன செஞ்சாரு, எப்ரோன் மலை வரைக்கும் தன்னுடைய கதவுகளை தூக்கிட்டு பலவானாய் என்ன செஞ்சார், கடந்து சென்றார். அந்த இடத்துலயே என்ன செஞ்சு அவர் சிறுமைப்படுத்தப்பட்டார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அன்புல நம்ம விழுந்தோம் சொன்னா நம்மளும் என்ன செய்வோம், எந்த இடத்துல நம்ம கம்பீரமா இருக்கிறோமோ அதே இடத்துல நம்ம என்ன செய்வோம், பலவந்தமா நிறுத்தப்படுவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட அன்புக்குள்ள விழுந்து ஆண்டவருக்காக செயல்பட முடியலன்னா நம்மளும் ஒரு பலவீனமான ஒரு சிம்சோனை போலதான் நம்மளும் என்ன செய்வோம், இருப்போம் என்று பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், மத்தேயு 18:9 சொல்றார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, நீ வந்து கண்ணுள்ளவனை நரகத்துல போவதை பார்க்கலும் ஒற்றை கண்ணனா என்ன செய்யலாம், ஒரு பரலோகத்துக்கு போகலாம் சொல்லப்பட்டிருக்கு. சிம்சோனுடைய வாழ்க்கையில அவர் கண் இருக்கும்போது கண்ணுக்கு இன்பமாயிருந்த எல்லாவற்றிலும் தேடி போனாரு. அவருடைய கண் என்ன செஞ்சிச்சு, பிடுங்கப்பட்டுச்சுன்னு. ஆனா பிடுங்கப்பட்ட பொழுது அவர் என்ன செய்தார், தேவனுக்காக தன்னுடைய ஜீவனை விடும் பொழுது கூட கர்த்தருடைய திட்டத்தை தெளிவாய் செய்து முடித்து அவர் என்ன செய்தார், பரலோகத்துக்கு கடந்து சென்றார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பை உணர்ந்து அந்த அனாதி அன்பு ஆண்டவர் சொல்றாரு, நமக்கு நம்ம எலும்புகள் உருவாகிறதுக்கு முன்பாகவே நம்மை முன்குறித்த ஆண்டவர் நம்மளை குறிச்சு ஒவ்வொருவரு குறிச்சும் என்ன செய்யறாரு, ஒரு தனிப்பட்ட திட்டத்தை வச்சிருக்கார். அந்த திட்டத்துக்கு நம்ம அவருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம எடுத்து பயன்படுத்துவாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்.